السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه حزب الله. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடையார்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான கருணையினால் தொடர்ந்து இந்த அதிகாலை சிந்தனை வழியாக அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அற்புத வரலாற்றை அதனுடைய படிப்பினைகளோடு பார்த்து வருகிறோம். இதுவரையிலையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய 40 ஆண்டு கால வாழ்க்கை, அதாவது நுபுவத்துக்கு முன்னால் உண்டான வாழ்க்கையை, அதில் இருக்கிற முக்கியமான விஷயங்களை நாம் பார்த்து முடித்து விட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய 23 ஆண்டு கால வாழ்க்கை, அவர்கள் நபி பட்டம் பெற்றதிலிருந்து 23 ஆண்டு கால வாழ்க்கையை தொடர்ந்து பார்ப்போம். அல்லாஹு தஆலா இந்த வரலாற்றை கேட்பதின் மூலமாக அதிலிருந்து கிடைக்கிற படிப்பினைகளை பின்பற்றி நடக்கக்கூடிய நல்ல தௌஃபீக்கினை அல்லாஹு தஆலா மனிதர்களுக்கும் நல்குவானாக. மரியாதைக்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அறிமுகமாவதற்கு முன்னால் மக்காவின் நிலை, அந்த மக்கள் அறியாமையிலே இருந்தார்கள். அதை ஐயாமுல் ஜாஹிலியா என்று சொல்லுவார்கள், அறியாமை காலம். அவர்கள் பல தெய்வங்களை வழிபட்டு கொண்டிருந்தார்கள். பலகீனமானவர்களை வலிமையானவர்கள் ஒடுக்கி கொண்டிருந்தார்கள், அடக்கி ஆண்டு கொண்டிருந்தார்கள். உரிமைகள் மீறப்பட்டன. அற்பமான காரணங்களுக்கெல்லாம் போர்கள் நடந்தது. அற்பமான காரணங்களுக்கு, சின்ன சின்ன காரணங்களுக்கெல்லாம் போர்கள் நடந்தது. அரபிகர்களை பற்றி சொல்லுவார்கள், அவர்களுடைய கை அரித்து கொண்டே இருக்கும். யாரையாவது அவங்களுக்கு வாள் எடுக்கலைன்னா அவங்களால சும்மா இருக்க முடியாது. வாள் எடுக்கலைன்னா அவங்க ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. அந்த மாதிரி எதற்கெடுத்தாலும் சண்டை போட்டு கொண்டிருந்தார்கள் அந்த அரபியர்கள். அவர்களை மீட்டு நேர்வழியிலே வழிநடத்துவதற்கு ஒருவர் தேவைப்பட்ட கால சூழ்நிலை அது. எனவே அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வழிகாட்டுவதற்காக வழிகாட்டியாக அல்லாஹு தஆலா தேர்வு செய்தான். அல்லாஹ் குர்ஆனிலே இது குறித்து சொல்வான், அலிஃப் லாம் ரா கிதாபுன் அன்ஸல்னாஹு இலைக லிதுக்ரிஜன் நாஸ மினல் ظுலுமாத்தி இலன் நூர் பிஇذن ரப்பிஹிம் இலா ஸிராத்தில் அஸீஸில் ஹமீத். இந்த வேதம், இதை நபியே உங்கள் மீது நாம் இறக்கினோம். எதற்காக என்றால், அந்த மக்களுடைய அந்த அறியாமையிலிருந்து அவர்களை வெளிக்கொண்டு வருவதற்காக, பிரகாசத்தின் பக்கம் அவருடைய வாழ்க்கையை கொண்டு வருவதற்காக, அல்லாஹ்வுடைய அனுமதியால் நல்ல புகழப்பட்ட நல்ல பாதையின் பக்கம் அந்த மக்களை வழிநடத்துவதற்காகத்தான் இந்த வேதத்தை நாம் இறக்கி வைத்தோம், உங்களையும் நாம் நபியாக அனுப்பி வைத்தோம் என்று அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனிலே சொல்லுகிறார். மரியாதைக்குரிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற ஒரு ஹதீஸ், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் எல்லாம் கேட்டார்கள், காலு யா ரசூலல்லாஹ் மதா வஜபத் லக நுபுவா, உங்களுக்கு நபித்துவம் எப்போது கிடைத்தது என்று கேட்டார்கள். போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வ ஆதமும் பைன ரூஹி வல் ஜஸத், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உடலுக்கும் உயிருக்கும் மத்தியிலே, அவர் உடல் இருக்கிறது, உயிர் ஓதப்படுவதற்கு முன்னாலேயே நான் நபியாக இருந்தேன், எனக்கு அப்போதே நபி பட்டம் வழங்கப்பட்டு விட்டது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்படுவதற்கு முன்னாலேயே அல்லாஹு தஆலா நபியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேர்வு செய்து விட்டார். 40வது வயதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது என்னவென்றால், அது தூதுத்துவம், ரிசாலத் என்று சொல்லப்படும். ரிசாலத், நபிக்கும் ரசூலுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. நபிக்கும் ரசூலுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. இந்த உலகத்திற்கு 1 லட்சத்திற்கும் அதிகமான நபிமார்கள் வந்திருக்கிறார்கள். அதிலே 313 ரசூல்மார்கள். ரசூலுக்கும் நபிக்கும் என்ன வித்தியாசம் என்றால்,
நபி என்பவர் முன்னால் வந்த நபி என்ன ஷரியத்தை சட்டத்தை சொன்னாரோ அதையே அவர் பின்பற்றி சொல்லுவார், அதையே தான் சொல்லுவார், எந்த மாற்றம் இருக்காது. ரசூல் என்றால் அவருக்கு புதிய ஷரியத் சட்டம் வழங்கப்பட்டிருக்கும். உதாரணமாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர் ஒரு ரசூல், அவருக்கு ஒரு சட்டம் வழங்கப்பட்டிருக்கார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர் ஒரு ரசூல், அவருக்கும் தனிப்பட்ட ஒரு சட்டம் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதுபோல் நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ரசூல், அவருக்கு தனியாக ஒரு ஷரியத் சட்டம் வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் முதல்ல கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். 40வது வயதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுக்கு நபி பட்டம் கிடைத்தது என்றால் அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுக்கு தூதுத்துவம் வழங்கப்பட்டது, அவர் ரசூலாக அனுப்பப்பட்டார் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இது சில விஷயம் சொல்லப்பட்டது. மரியாதைக்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிரா குகையிலே தவத்திலே இருந்தார்கள். அப்படி இருக்கிற போது பதஅ நுஸூலுல் வஹி அலா நபி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ காரி ஹிரா வகான ذلك في ليلة القدر ليلة الاثنين الموافق 10 அகஸ்டிஸ். அதாவது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிரா குகையிலே தவத்திலே இருக்கிற போது அல்லாஹ் தஆலா வஹியை இறக்குவதற்கான பணியை துவக்கினான். அது லைலத்துல் கத்ர் இரவிலே, திங்கட்கிழமை இரவிலே, ஆகஸ்ட் 10 610வது ஆண்டு ரமலான் மாதத்திலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40 வயதை அடைந்திருந்த போது அல்லாஹ் தஆலா வஹியை இறக்க ஆரம்பித்தான். அந்த வஹி இறக்கியது சம்பந்தமாக ஹதீஸ் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஹதீஸ், ஹத்தா ஜாஅஹுல் ஹக் வஹுவ ஃபீ காரி ஹிரா ஃபஜாஅஹுல் மலக் ஃபகால இக்ரா கால மா அன பிகாரியின். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள், வந்து ஓதுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிறார். நான் ஓத அறிந்திருக்கவில்லை, ஓத தெரிந்திருக்கவில்லை அப்படின்னு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்கிறார். இப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களை கட்டி அணைக்கிறார்கள். எந்த அளவுக்கு, அதாவது மிக நெருக்கமாக கட்டி அணைக்கிறார்கள். பிறகு சும்ம கால் இக்ரா ஓதுங்கள் என்று. குல்துமா அன பிகாரியின், எனக்கு ஓத தெரியாது என்று நான் சொன்னேன். நபிகள் நாயகம் சொல்கிறார். ஃபஅஹதனி, அவர் திரும்ப என்னை பிடித்தார். ஃபகத்தனி ஸாலிஸா, 3வது முறையாக என்னை கட்டி அணைத்து ஓதுங்கள் என்று சொன்னார். பிறகு சொன்னார், இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் ஹலக்கல் இன்சான மின் அலக் இக்ரா வ ரப்புக்கல் அக்ரம் அல்லதி அல்லம பில் கலம் அல்லமல் இன்சான மாலம் யாலம். இந்த 5 வசனங்கள் முதலிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்டது. இக்ரா என்கிற அந்த சூரத்துல் அலக் என்று சொல்லப்படுகிற அந்த அத்தியாயம்தான், அதில் 5 வசனங்கள் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலில் இறக்கப்பட்டது. ஆனால் திருக்குரானில் தொகுக்கப்பட்டிருக்கிற வரிசையில் முதலாக அது இல்லை, அது கடைசி 30வது ஜுஸுல அது இருக்குது. திருக்குரான் இறங்கப்பட்ட வரிசையில் அது பதிவு செய்யப்படவில்லை, அது ஒரு தர்த்தீபிலே அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உஸ்மானுல்லாஹ்வுடைய ஆட்சி காலத்திலே அவர்கள் ஒரு தர்த்தீபில் அதை பதிவு செஞ்சிருக்காங்க, பெரிய சூறாக்கள் முன்னாடி அப்படின்னு சொல்லி அது ஒரு தர்த்தீப் செய்யப்பட்டிருக்கு. சரி, இப்போ அல்லாஹ் தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 5 வசனங்களை இறக்கிறார். இக்ரா நபியே நீங்கள் ஓதுங்கள், பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக், உங்களை படைத்த இறைவனின் பெயரால் ஓதுங்கள். திருக்குரானின் முதல் உத்தரவே ஓதுங்கள், படியுங்கள் என்பதுதான். ஏனென்றால் திருக்குரானில் அடுத்து வருகிற வழிகாட்டுதல்கள் எல்லாவற்றையும் எல்லோரும் தெரிந்திருக்க வேண்டும். படிக்க தெரிந்திருப்பது, ஓத தெரிந்திருப்பது அவசியம் என்பதை திருக்குரானிலே அல்லாஹ் தஆலா உணர்த்தி காட்டுகிறார். ஹலக்கல் இன்சான மின் அலக், அல்லாஹ் மனிதனை ஒட்டுகிற சதை ஜவ்வு போன்றுள்ள
அதிலிருந்து அல்லாஹ் படைத்தான். ஹலக்கல் இன்சான மின் அலக், இக்ரா ஓதுங்கள், வரப்புகள் அக்ரம் உங்களுடைய இறைவன் மிக கண்ணியமானவன், அல்லதி அல்லம பில் கலம் அவன் எழுதுகோல் கொண்டு உங்களுக்கு கற்றுத்தந்தான். அப்படிப்பட்ட இறைவன் மிக கண்ணியமானவன். அல்லமல் இன்சான மாலம் யாலம், அல்லாஹு தஆலா மனிதனுக்கு அறியாததையெல்லாம் கற்றுத்தந்தான் என்கிற இந்த 5 வசனங்கள் தான் முதலிலே இறங்கியது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வகையை முதலில் பெற்றுக்கொண்டு நடுங்கிக் கொண்டே வந்தார்கள். ஜம்மிலூனி ஜம்மிலூனி என்று, என்னை போர்த்தி விடுங்கள் போர்த்தி விடுங்கள் என்று சொல்லிக்கொண்டே வீட்டுக்குள்ளாக ஹதீஜா நாயகியிடத்திலே வருகிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஹதீஜா நாயகி அவர்கள் போர்வைகளை எல்லாம் எடுத்து போர்த்தி விட்டு அவரின் அந்த பயம் நீங்குகிற அளவுக்கு அந்த போர்வை எல்லாம் போர்த்தி விட்டு ஆறுதல் படுத்துகிறார். ஆறுதல் படித்துவிட்டு அவர் சொன்ன வார்த்தை வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்டிருக்கிறது. வல்லாஹி லா யுஹ்ஸீகல்லாஹு அபதா, கல்லா வல்லாஹி லா யுஹ்ஸீகல்லாஹு அபதா, அல்லாஹ் ஒருபோதும் உங்களை கேவலப்படுத்த மாட்டான். இன்னக லா தஸ்லுர் ரஹீம், நீங்கள் சொந்த பந்தங்களை சேர்ந்து வாழுகிறீர்கள். வதஹ்மிலுல் கல், பிறர்களின் சுமைகளை சுமக்கிறீர்கள், பிறர்களுடைய கஷ்டங்களை. வதக்ஸிபுல் மஅதூம், இல்லாதவர்களுக்காக உழைத்து சம்பாதித்து அவர்களுக்கு உதவி செய்கிறீர்கள். வத்துக்ரிஉல் லைஃப், நீங்கள் விருந்தாளிகளை கண்ணியப்படுத்துகிறீர்கள். வதுஈனு அலா நவாயிபில் ஹக், துன்பங்களில் ஆட்பட்டிருப்பவர்களுக்கெல்லாம் நீங்கள் உதவி செய்கிறீர்கள். உங்களை எப்படி அல்லாஹு தஆலா கேவலப்படுத்துவான்? ஒருபோதும் உங்களை கேவலப்படுத்த மாட்டான் என்று ஹதீஜா நாயகி அவர்கள் ஆறுதல் சொல்கிறார்கள். கணவன் இது போன்ற துன்பங்களில் ஆட்படுகிற போது ஒரு மனைவி ஆறுதல் படுத்த வேண்டும் என்பதை இது வழிகாட்டுகிறது. ஹதீஜா நாயகி தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 15 வயது மூத்தவராக இருந்தாலும் சிறந்த தேர்வு. வேறு யாரும் மனைவியாக இருந்தால் இப்படிப்பட்ட வார்த்தைகள் வந்திருக்காது. இந்த ஊரை விட்டே போயிடலாம் வாங்க அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள் வந்திருக்கும். அதனால் சரியான தேர்வாக ஹதீஜா நாயகி அவர்கள் திகழ்ந்தார்கள் என்பதை இது எடுத்து காட்டுகிறது. ஹதீஜா நாயகி அவர்கள் வரக்கத் இப்னு நௌஃபல் என்று சொல்லப்படுகிற தன்னுடைய பெரிய தந்தையின் மகனாரிடத்திலே அழைத்து செல்கிறார். வரக்கத் இப்னு நௌஃபல் என்பவர் முன்வேதங்களை கரைத்து குடித்தவர், வேதங்களை எல்லாம் ஹிப்ரு மொழியிலே, இஞ்சில் வேதத்தை ஹிப்ரு மொழியிலே மொழிபெயர்த்தவர். இப்படியெல்லாம் பல சிறப்புக்கு சொந்தக்காரராக வரக்கத் இப்னு நௌஃபல் இருக்கிறார். அவர் வயதானவர், வயதில் மூத்தவர். அவர் ஹதீஜா நாயகிக்கு பெரிய தந்தையின் மகன், உறவு. அதனால் அவரிடத்தில் அழைத்து செல்கிறார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஹதீஜா நாயகி அவர்கள். அங்கே வரக்கத் இப்னு நௌஃபல் அவர்களிடத்தில் என்ன நடந்தது என்று கேட்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்ததை சொல்கிறார்கள். அப்போது வரக்கத் இப்னு நௌஃபல் சொன்னார், வந்தவர் வேறு யாருமல்ல, மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே வந்து கொண்டிருந்த ஜிப்ரீல் தான் உங்களிடத்தில் வந்திருக்கிறார். அவர் உங்களை தூதுவராக தேர்வு செய்வதை அறிவிப்பதற்காக வந்திருக்கிறார் என்கிற செய்தியை சொல்லிவிட்டு, நான் உயிரோடு இருந்தால் உங்களை இந்த மக்கள் இந்த ஊரை விட்டே வெளியேற்றுவார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அவன் முஹர்ஜியும், என்னை அவர்கள் வெளியேற்றுவார்களா என்று கேட்டார்கள். அப்படி வெளியேற்றுகிற சமயத்தில் நான் இருந்தால் உங்களுக்கு நிச்சயமாக நான் உதவி செய்வேன் என்று வரக்கத் இப்னு நௌஃபல் சொன்னார். அதற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஜா நாயகம் திரும்பிவிட்டார்கள். வரக்கத் இப்னு நௌஃபல் அவர்கள் அதற்கு பின் நீண்ட காலம் வாழவில்லை, அவர் இறப்பெய்து விட்டார். இதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தூதுத்துவம் வெளிப்பட்டதற்கான முதல் நிகழ்வாக இருந்து கொண்டிருக்கிறது. ஹிரா குகையிலே ரமலான் மாதத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சந்தித்து இந்த இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் என்கிற அந்த 5 வசனங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்விடத்திலிருந்து வந்து வஹியாக இறக்கி வைத்தார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் வரலாற்றில் தொடர்ந்து நாம் பார்ப்போம். அல்லாஹ் தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றை கேட்பதன் மூலமாக அதிலிருந்து கிடைக்கிற படிப்பினைகளை பின்பற்றி நடக்கக்கூடிய நல்ல தௌஃபீக்கினை அல்லாஹ் தஆலா நாம் அனைவருக்கும் தந்தல்வானா. ஆமீன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன். வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம்.